அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, பழங்கள் சாப்பிடுங்கள், அதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறது என்றெல்லாம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த தகவலை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் குர்ஆனும் பல பழங்களை கூறுகிறது. அந்த பட்டியலை தொடர்ச்சியாக நாம் பார்க்க வருகிறோம். மாதுளையும் தோற்றத்தில் ஒன்றுபட்டு தன்மையில் மாறி இருக்கக்கூடிய மாதுளையும் ஓலிவு மரத்தையும் அவனை படைத்தான். அது பலன் தரும்போது அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. மாதுளை குர்ஆன் பேசுகின்ற பழங்களுடைய பட்டியலில் மாதுளையும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. நியூட்ரிஷன் சார்ந்த விஷயங்கள் அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் குர்ஆன் மாதுளையும் கூறுகிறது, பல பழங்களை கூறுகிறது. அதை தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். குர்ஆனில் பழங்கள்.